ஸ்ரீ குருபியோ நமக. தொடர்ந்த உற்சாகம், தெளிந்த அறிவின் அடையாளம். இந்த வார்த்தையில் உள்ள உட்பொருளை பற்றி இங்கு பார்க்கலாம். Your depression is connected to your insolence and refusal to praise. Stated by Hazrat Maulana Rumi, the great Sufi saint. உங்கள் மனச்சோர்வு உங்கள் ஆணவம் மற்றும் பாராட்ட மறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஹஸ்ரத் ரூமி என்பவரின் மேற்கோள். அவர் ஒரு சிறந்த சுஃபி ஞானி. உள்ளச்சோர்வுக்கு காரணம் உள்ளொளி அல்லது ஆன்ம ஒளி மங்குவதே. அன்பு உதயமாகாத போது உள்ளொளி மங்குகிறது. ஆணவம் மேலோங்கும் போது அங்கு அன்பு மறைந்து போகிறது. ஆணவம் வெறுப்பாக மாறி, வெறுப்பு மற்றவர் செய்த நல்ல செயலை பாராட்ட மனமில்லாத மறுப்பாக ஆகிறது. அதாவது பாராட்ட மனமில்லாத மறுப்பு அக்கணமே வெறுப்பாகி, அதன் காரணம் ஆணவம் மேலோங்கி உள்ளன்பு மறைந்து அது உள்ளொளியை மங்கச் செய்து உள்ளச்சோர்வை உண்டாக்கி சோகத்தில் தள்ளிவிடுகிறது. இவை அனைத்தும் ஒரு சேர ஒரே சமயத்தில் நிகழும். இதிலிருந்து மீள மற்றவர்களின் செயல்களை அவ்வப்போது பாராட்ட ஆரம்பித்தார். அது முதல் வெறுப்பு குறைந்து, அதன் காரணம் ஆணவம் குன்றி உள்ளன்பு பெருக, அது உள்ளொளியை பிரகாசிக்க செய்து உள்ளச்சோர்வை நீக்கி உற்சாகத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் அளிக்கும். இவைகளும் ஒரு சேர ஒரே சமயத்தில் நிகழும். ஆகவே ஒருவர் பாராட்ட மறுப்புடன் தம்மை இணைத்து கொள்ளாமல் பாராட்டும் தன்மையுடன் தம்மை இணைத்து கொண்டால் அதுவே தெளிந்த அறிவின் அடையாளமாகவும் மற்றும் தொடர்ந்த உற்சாகத்தின் அனுபவமாகவும் இருந்து கொண்டிருக்கும். சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அங்குள்ள இறைவனை பற்றியும் இறைவியை பற்றியும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே வந்திருக்கிறார். அதாவது அவர் சதா சர்வகாலமும் பாராட்டும் தன்மையுடனேயே தம்மை இணைத்து கொண்டதால் ஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனின் புகழை பாடுவது ஒன்றே அவரது குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அவ்வன்பின் காரணம் சுத்த சிவஜோதி அவர் அகத்துனுள் உள்ளொளியாக பெருகி வியாபிக்க, உள்ளச்சோர்வு அறவே நீங்கி தெளிந்த அறிவின் அடையாளமாக இருந்து கொண்டு உற்சாகத்தை தொடர்ந்து அனுபவிக்கவும் முடிந்தது. மேலும் ஒவ்வொரு 10 பதிக பாடல்களின் இறுதியில் ஞானசம்பந்தன் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே என்று முடிப்பதை பார்த்தால் அவர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்வது போல் தோன்றும். உண்மையில் தான் புறத்தில் கண்ட சிவஜோதியே தம் அகத்திலும் உள்ளொடியாக இருந்து வியாபித்து கொண்டிருப்பதையும், மேலும் அதன் அருளாலேயே அவன் புகழ் பாடப்பட்டு கொண்டிருப்பதையும் உணர்ந்ததினால் திருஞான சம்பந்த பெருமான் புறத்தில் போற்றி பாடிய தம் இறைவனை தம் அகத்தினுள் தன்னாமமாகவே விளங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை போற்றி பாராட்டவே ஞான சம்பந்தன் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே என்னும் வரிகளை பதிகமாக்கியுள்ளார். மேலும் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்படும் இறைவனை துதி என்பதும், இஸ்லாத்தில் சொல்லப்படும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதும் கூட சொல்பவர்களின் உள்ளச்சோர்வை போக்கி தொடர்ந்த உற்சாகத்தை அளிப்பதற்காகவே என்றும் கூட பொருள் கொள்ளலாம். ஸ்ரீ குருபியோ நமக.